பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் கன்னட நடிகர் தர்ஷன் சொகுசு வசதிகளோடு இருந்த விவகாரத்தில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குழு விசாரிக்கும் என தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரதராஜாவிடம் கேட்கலாம். பாரதராஜா, இந்த வழக்கின் முழு பின்னணி பாரதராஜா. ரேணுகா சுவாமி என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கடந்த ஜூன் மாதம் கைதானவர் பிரபல கன்னட நடிகர் தர்ஷன். இவர் பெங்களூரு பரப்பன மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயமே. இந்த நிலையில் சிறையில் அவருக்கு சொகுசு வசதிகள் வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் இருந்தது. அது தொடர்பான புகைப்படமும் அவர் சிறையில் இருந்து வெளியே உள்ள ஒரு நபருக்கு வீடியோ காலில் பேசும் காட்சிகளும் வெளியானது. இதைத் தொடர்ந்து 9 அதிகாரிகள் தற்போது வரை சிறைத்துறை அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது தர்ஷன் உள்ளிட்ட 9 பேர் மீது 3 எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த 3 எஃப்ஐஆர்களையும் தனித்தனி படை விசாரிக்கும், அதாவது தனித்தனி குழு விசாரிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி ஒவ்வொரு எஃப்ஐஆருக்கும் ஒரு தனிப்படை, 3 தனிப்படைகள் இந்த 3 எஃப்ஐஆர்களையும் விசாரிக்கும். இதை தவிர ஒரு IPS அதிகாரி தலைமையிலான ஒரு குழு பெங்களூரு பரப்பன சிறையில் நடந்த முறைகேடுகள், அதே போல சிறையில் கொண்டு வர வேண்டிய மாற்றங்கள் குறித்த விஷயங்களையும் மேற்கொள்ளக்கான ஆய்வுகளை செய்ய வேண்டும். அது பெங்களூரு பரப்பன மத்திய சிறை மட்டுமல்லாது கர்நாடகாவில் உள்ள அனைத்து சிறைகளிலும் உள்ள குறைபாடுகள், அதே போல செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை, இது போன்ற தவறுகள் நிகழாமல் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளிட்டவற்றையும் அந்த IPS அதிகாரிகள் தலைமையிலான குழு ஆய்வு செய்யும். அதை தாண்டி பெங்களூரு பரப்பன சிறையில் தொடர்ந்து இது போன்ற முறைகேடுகள் நடந்து வருவதற்கான காரணங்கள் என்ன, எங்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறது, எங்கு விதிகள் மீறப்படுகின்றன, அந்த இடங்களை எல்லாம் அறிந்து அங்கு கூடுதல் அம்சங்களை செயல்படுத்த, பாதுகாப்பு அம்சங்களை செயல்படுத்த இந்த குழு பரிந்துரைக்கும் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைக்கு இந்த 3 எஃப்ஐஆர்களை விசாரிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் புதிய தகவலாக நாம் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாரதராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.